ஹே மை கேர்லீஸ், இன்றைக்கி நம்ம டேங்க் தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தான் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபரையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் ரொம்ப தரமாக கொடுக்குறேன். அண்ட் கமெண்ட் மஸ்ட். வீடியோ எப்படி இருந்ததுன்னு ஒரு 1 or 2 வேர்ட்ஸ்லேயாவது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, வளவலன்னு பேச வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஏங்க இங்கே வேண்டாங்க, உங்கள் பொண்ணு பாருங்கள் தூங்கிட்டுருக்கா. இங்கே வேணாட்ட சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ் ரிமூவ் பண்ண என்னாச்சுங்க? தேவங்க என்னாச்சு? இப்போ நீ என்ன சொன்ன? நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு நான் சொன்னேன். உங்கள் பொண்ணு தூங்கிட்டுருக்கான்னு தானே சொன்னேன். சொல்கிறீ? இல்லை எனக்கு கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. பாவம், நீ தான் என்ன பண்ணுவ? அடுத்தவளோட பிள்ளைய உன் பிள்ளையா ஏற்றுக்க முடியுமா என்ன? நீயும் எல்லோரும் மாதிரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு உங்கள் சாரியை அப்படியே உங்கள் மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து வெளியே நடந்து போகிறான். ஏங்க சாரிங்க, தெரியாமல் வாய் தவறி வந்துடுச்சு. ஐம் ரியலி சாரி. உள்ளே வாங்க தேவம். எங்கே போகிறீங்க? வேணாங்க, வெளியே இந்த டைமுக்கு போக வேண்டாம். மணி 2 ஆகுது. ப்ளீஸுங்க உள்ளே வாங்க. பாரு, பின்னாடி வராத. செம வெறியில் இருக்கேன். காதோடு ஒன்று வச்சிடுவேன். அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ மூட்டு போயிடு. வேணாம், வெறியாக்காத என்ன. ஏங்க சாரிங்க, தெரியாமல் வந்துடுச்சு. வாய் தவறி. அது எப்படி வாய் தவறி வரும்? அவள் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, அம்மா அம்மான்னு. ஆனால் நீ அது உன் பிள்ளை என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியலல்ல. அது ஏன் உன்னால் முடியல? அந்த குழந்தை உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் நீ தான் அதோட அம்மா. அதுக்கு இந்த உலகம்னா என்னன்னே தெரியாது. அதை ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துகிற? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? ஆனால் எனக்கு பொண்ணு தான். அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியேங்க இப்படி பேசிட்டீங்க? வாய் தவறி வந்துடுச்சு. இல்லை ஆஷி, நீ ரொம்ப நடியாத. எனக்கு வேண்டி நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. ஏதோ பார்த்துக்கிறேன் எனக்கு வேண்டி, அதானே? அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு அப்போ எப்படி கஷ்டமாக இருக்கும்? உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லாத, என் புள்ளன்னு சொல்லாத, நம்ம புள்ளன்னு சொல்லுன்னு. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். சாரி. நீங்கள் ரொம்ப கெஞ்சிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ ரொம்ப கோவமாக போய் அங்கே இருக்க கவுச்சில் உட்காடுறான். எங்க தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா? போயிடு, வெறியில் இருக்கேன், கொட்டு பேத்திட்டு இருக்காத அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே பயந்துட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. அப்போதான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தவன் காம் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு ஆனாவோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா ஆனா அழகாக குட்டியாக பெட்டில் படுத்திருக்கா. அவளுக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு, நீட்டாக பேம்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு, அவளோட ஹேரெல்லாம் அழகாக கோம் பண்ணி நீட்டாக அவளை தூங்க வச்சுருக்கீங்க. டேங்க் அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் ஆனா பக்கத்தில் உட்காடுறான். ஆனால் உடனே டேங்கோட ஃபிங்கர்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஆனால் அப்பாவுக்கு இருக்க எல்லா சந்தோஷமே நீ மட்டும்தான். நீ இல்லைன்னா அப்பா என்ன அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு ரூமுக்கு தான் வரான். நீங்கள் அப்படியே பெட்டில் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. அப்போ தேங்க உங்ககிட்ட வந்துட்டு, இப்போ நான் உன்னை ஏதாவது அடித்தேனா, உன்னை ஏதாவது திட்டினேனா, உன்னை ஏதாச்சும் நான் பண்ணேனா, இப்போ எந்த மைத்துக்கு நீ அழுதுட்டுருக்கேன்னு இப்போ எனக்கு நீ சொல்கிற? எதுக்கு அழுதுட்டுருக்க சொல்லு. எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே வெளியே காட்டிக்கிறது நான் ஏதோ ஒன்று கொடுமைப்படுத்துகிற மாதிரி, 2ஆவதாக கல்யாணம் பண்ணி. அப்படி தானே? நான் எப்போ நீங்கள் கொடுமைப்படுத்துன மாதிரி வெளியே எல்லாத்துக்கிட்டையும் நான் காட்டினேன்? அவங்களாம் அப்படி புரிஞ்சுட்டு பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? எப்பவும் போல் உங்கள் அம்மா இன்றைக்கி உனக்கு கால் பண்ணி அந்த குழந்தைய பார்த்துக்காத, உன் புரிச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடு அப்படிலாம் சொல்லி கொடுத்தாளா? தேம் வேண்டாம், எங்கள் அம்மா அப்பா பற்றி பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். வரும் நல்லா கோவம். உங்கள் அப்பா உன்னை கிட்டத்தட்ட என்கிட்ட அடமானம் வச்சான். இந்தா கடனெல்லாம் அடைக்க முடியல, இல்லை நீயே கூப்பிட்டு போன்னு. ஓ, சொல்லி காட்டுறீங்களா? உன்னை இப்படி தான் உங்கள் அப்பா அடமானம் வச்சுட்டான் என்கிட்ட, அப்படி தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்களா? இல்லை, எதுனாலும் டேரெக்டாக சொல்லுங்கள், அப்படி தானே? இங்கே பாரு, உன்னை ஒரு நாளாச்சும் நான் அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பேனா? பொண்டாட்டி மாதிரி தானே உன்னை நடத்தியிருக்கேன். பொண்டாட்டி மாதிரியா? அப்போ நான் பொண்டாட்டி இல்லையா? இல்லை இன்னும் அப்படியே உங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்டே ஸ்டக் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொன்னதும் டேங்க்கு செம்ம கோவம் வந்துடுது.
இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் பாட்டுக்கு பேசாமல் தானே படுத்திருந்தேன். நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்து சும்மா இருந்த என்கிட்ட வம்பிழுத்தீங்க. நான் ஏதாவது உங்களை பேசினேன்னா, நான் ஏதாவது பண்ணினேன்னா, அந்த கர்மம் பிடிச்சவளை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒருத்தவன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன். அவளை பற்றி எதுக்குடி பேசுகிற? தெரியுதுல்ல, அந்த நாசமாபளை பற்றி பேசினா எனக்கு கோவம் வருதுன்னு. அப்புறம் எதுக்குடி அவளை பற்றி பேசுகிற? ஆ, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. சும்மா படுத்திருக்க என்கிட்ட வந்து உங்கள் அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன அடமான வச்சுட்டான் அப்படி இப்படின்னு நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போ எனக்கு கோவம் வராதா? இதெல்லாம் சொல்லி காட்டினா அப்போ நானும் உங்களை அடிக்கட்டுமா? ஆ, அடித்து பார்க்கலாம். ஒத்தா கையெல்லாம் அப்படியே வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு திரும்ப அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறான். தென் எப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க, இன்னுமே வெளியே வரல. காலையில் ஒரு 10 o'clock போல் அப்படியே ரூம்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே படுத்திருக்கதை பார்த்துட்டு கடுப்பாயிடுறான். என்ன சமைக்கலையா? எனக்கு பசிக்குது, வா எந்திரி. அதான் எந்திரிச்சிட்டல, இன்னும் படுத்திருக்க. ஏதாவது வந்து சம. இன்னும் குழந்த சாப்பிடல, நான் சாப்பிடல. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஏதாவது சம. எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கலைன்னா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சம, எனக்கு பசிக்குது. அப்படி பசிச்சா ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுங்க, என்னால் செய்ய முடியாது. இங்கே பாரு, நைட்டு சண்டை வந்துச்சு, சரி அதோட விட்டுரு. காலையில் அதையும் பிடிச்சிட்டு தொங்காத, எரிச்சலாகுது எனக்கு. இப்போ நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போட்ட அப்படியே உங்ககிட்ட வந்து படுக்கிறான். நீங்கள் அப்படியே தள்ளி போகிறீங்க. அவன் திரும்ப அப்படியே உங்களை இழுத்து அவனோட செஸ்ட்டுக்கிட்ட படுக்க வச்சுக்கிறான். அப்படியே உங்கள் சின்ன ஃபோர்ஸாக பிடிச்சி அவன் அப்படியே அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். இப்போ என்ன, உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? சொல்லு, கேட்கட்டுமா? சாரி தானே? சரி வா, சாரி, தெரியாமல் நைட்டு பேசிக்கிட்டேன், ஓவராக தான் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, வா எந்திரி. எனக்கு ஒன்று வேணும். இப்போ எது கழுவுற? நீ சரிப்பட்டு வர மாட்ட, என்னோட ஸ்டைலில் சாரி கேட்குறேன் அப்படின்னு அப்படியே பெட்ஷீட்குள்ளே போய் அப்படியே கீழே போய் உங்கள் காலை 2 ஸ்ப்ரெட் பண்ணுறான். வேணாம், நான் எந்திரிக்கிறேன். அவங்க பேசாமல் இருங்க, அவங்க காலையிலே வேணாம் விடுங்க அப்படின்னு நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்க பார்க்குறீங்க. அப்போ அவன் டைட்டாக அவங்க 2 காலையுமே பிடிச்சி வச்சுட்டு, நீ தானடி சாரி கேட்கணும்னு சொன்னேன், என் ஸ்டைலில் கேட்குறேன். வேணாம், எந்த ஸ்டைலும் எனக்கு சாரி வேணாம், நான் போய் சமைக்கிறேன். ஆனால் எந்திரிச்சிருவா, அவளுக்கு பசிக்கும். எந்திரி போ அப்படின்னதும் நீங்கள் அப்படியே இங்கேருந்து எந்திரிச்சு சமைக்க போயிடுறீங்க. இப்போது நீங்கள் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ டேங் அப்படியே உங்களை பேக்லேருந்து வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்கள் பாட்டு காய்கறிலாம் சாப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவனோட அந்த இதை அப்படியே உங்கள் பின்னாடி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குது. என்ன இங்கே பாரு எப்படி இருக்குது, அப்போ எனக்கு எப்படி வலிக்கும்? நீ வா, நம்ம கடையிலே ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பயங்கர ஒரு மாதிரி இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னங்க இது, கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு பூங்கட்டேன், காய்கறியெல்லாம் வெட்டிட்டேன், நான் சமைச்சிட்டு வரேன். இங்கே பாரு, அதான் நான் சொல்கிறேன்ல, கடையில் வாங்கிக்கலாம். நீ ஆனாக்கு மட்டும் அப்புறமே ஏதாவது செய், என்னால் முடியல, நீ வா அப்படின்னு தரன்னு உங்களை கிச்சனுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அவங்ககிட்ட வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். கையை கொடு. ஏங்க, நான்லாம் பண்ண மாட்டேங்க. இங்கே பாரு, டென்ஷன் ஆக்காத. என்னடி, எப்போவாது தானே கேட்குறேன், உன்னை தினமும் அப்படியே பண்ண சொல்லிட்டா இருக்கேன். எப்போவாது ஒரு நாள் பண்ணு அப்படின்னா பண்ணுறியா? சி போ, நீ எதுவுமே எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு கோச்சிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, சரி பண்ணுறேன், ஆனால் வாயில் பண்ண மாட்டேன், கையில் மட்டும்தான் பண்ணுவேன். இது நல்லா இருக்கே, அதெல்லாம் முடியாது, வாயிலே நீ பண்ணும். ஏங்க, அப்போ போடி, ஒன்றும் வேண்டாம். சரி பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே மெதுவாக அவனோட பேண்ட்டையும் இன்னரையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கண்ணையே தான் பார்த்துட்ருக்கான், நீங்களும் அவன் கண்ணையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் தலையை குமிஞ்சு உங்களோட இதை அவனோட இதை உங்கள் வாயில் எடுக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் ஹேரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறான். மூச்சு முட்டுதுங்க. அவன் அப்படியே உங்கள் தலையை விட்டுட்டு அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான்.
ஏண்டி இப்படி பண்ணுற? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னுமா இது உனக்கு பண்ண தெரில? ஒழுங்காகவே பண்ண மாட்டியா? நீங்கள் எதுக்கு தலையை பிடிச்சி அமுக்குறீங்க? நான் கரெக்டாக தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன கோவப்படுற? சரி, கோவப்படல. தலையை பிடிச்சி அமுக்காதீங்க. திரும்ப அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் மவுத்தில். அவன் அவங்க தலையை அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிறான், முடியலாம் முன்னாடி விழுகாமல். அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே இது பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? முறைக்கிறியா? எத்தனை வாட்டி நீ என் மூஞ்சி மேலே பண்ணியிருப்ப நான் உனக்கு பண்ணுறப்போ? நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? இல்லை இப்படி பார்த்தேனா? அப்படியே பார்க்குற, வாயை தொடச்சிட்டு வந்து பாட்டுடி அப்படின்னு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்களும் அந்த டிஷ்யூவில் உங்கள் வாயெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போ அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த புடவையை தூக்கி போடணும். இனி புடவை கெட்டாதடி, கருமம் ரொம்ப எச்சலாக இருக்குது. அதை கழட்டி இதை கழட்டி, அப்புறம் இந்த ப்ளவுஸு இதை ஒரு உக்காக கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உக்காக கழட்டி அதையும் அப்படியே தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் இந்த ப்ரா இதெல்லாம் எதுக்கு போடுற? வீட்டுக்குள்ளே தான் எப்போவுமே இருக்க, ப்ரா எதுக்கு அப்படின்ட்டு அதையுமே அப்படியே கழட்டி தூக்கி போடுறான். அப்படியே அவங்க செஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே சக் பண்ணிகிட்ருக்கான் மாற்றி மாற்றி. உங்களால் ப்ளஷர் தாங்கவே முடியல. அப்படியே அவனோட ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கீழே போயிட்டு அவங்களோட இன்ஸ்கர்ட்டையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அப்படியே அவன் காலை ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே போகிறான். சடனாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு? ஃபோன் எங்கே? என்னோடய ஃபோனு அங்கே இருந்தது டேபிள் மேலே. அவன் உடனே அங்கே எழுந்திரிச்சு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வரான். ஃபோன் எடுத்துகிட்டு வந்தவன் அப்படியே உங்களை ரெக்கார்ட் பண்ணுறான். என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? லூஸ் இது உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு நீங்கள் அப்படியே பிளாங்கெட்லாம் எடுத்து உங்கள் மேலே போத்துறீங்க. ஏ ரொம்ப பண்ணாத. யாரடி என் ஃபோன் எடுக்க போகிறா? யார் எடுத்து என் ஃபோனில் பார்க்க போகிறா? ஒன்று நீ வச்சுருப்ப, இல்லை நான் வச்சுருப்பேன், இல்லை ஆனா வச்சுருப்பா. ஆனாக்கு கேலரிக்குள்ளலாம் போகவே தெரியாது. வேறு யார் என் ஃபோன் எடுப்பா? அவ்வளோ தைரியம் யாருக்கு இருக்குது? எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப்லாம் போனேன்னு வையன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்கவே பிடிக்கல. வேறு 2 பேர் பண்ணுறது, ஏதோ நம்ம 2 பேர் பண்ணுறதுன்னா வையன், அப்படியே தானாக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூடாகி நானே என் கையை வச்சு பண்ணிக்கிறேன். வேறு எந்த வீடியோவும் பார்த்தா எனக்கு பண்ணவே தோண மாட்டுது. என்னங்க பேசிகிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு இந்த வீடியோலாம் எங்கே? அதெல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. அதெல்லாம் மொக்கையாக இருக்குது. எத்தனை வாட்டி பார்க்குறது? 1000 வாட்டி பார்த்துட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. புதுசாக வீடியோ வேணும். என்னங்க அதெல்லாம் வேண்டாங்க. என்னடி எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம், முடியாது, பண்ண முடியாதுங்கிற? என் பொண்டாட்டி தானேடி, நான் புருஷன் தானே. இது நம்ம 2 பேத்துக்குள்ளே மட்டும்தானே இருக்கும். வேறு யார்டி பார்க்க போகிறா? நீங்கள் அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் ரெக்கார்ட் பண்ணிங்க? குரோமில் பேஜ் ஆரம்பித்து என் பொண்டாட்டி அப்படின்னு போடுறதுக்கு. எதுக்குடி? உன்னை மட்டும் எதுக்கு எடுப்பேன்? நான் பார்க்குறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன். அப்படியே ஷாக் ஆகுறா. நான் அப்படி பண்ணுவேன்னா என்ன அப்படின்னு ஃபோனு கீழே வச்சுட்டு அப்படியே அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறதுலாம் சரிப்பட்டே வரல. அப்போ நான் போ, இப்போ தலையை போய் எங்காவது முட்டு அப்படின்னு பேண்ட்டு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அப்படியே அவங்க மேலே வந்து படுக்கிறான். அங்கே பிளாங்கெட் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க என்ட்ரன்ஸில் வச்சுட்டு அங்கே வச்சு அப்படியே ரொம்ப டீஸ் பண்ணிகிட்ருக்கான். உள்ளவும் விடாமல் வெளியவும் எடுக்காமல் அங்கே மெதுவாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுருக்கான். என்னங்க பண்ணுறீங்க? வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க, ஒரு மாதிரி இருக்குது. இருக்கா? இதுதான் வேணும். அப்படியே மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குடி. விடவா? விட மாட்டேன் அப்படின்னு விளையாண்டுருக்கான். அப்போ சடனாக டோர் நாக் ஆகுது. ஆனால் வெளியே நின்று அழுதுட்டுருக்கா. அப்போ நீங்கள் எந்திரிச்ச உடனே உட்காடுறீங்க. டேங்க உங்களை திரும்ப படுக்க வைக்கிறான். இங்கே பாரு, பாதியிலே விட்டு போனேன்னு சத்தியமாக நான் அழுதுருவேன்டி. உங்களை யார் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ண சொன்னால்? ஆனால் வந்துட்டா, எந்திரிங்க. அம்மா அம்மா கதவை தோறம்மா, எந்திரிங்க. இப்படிலாம் பண்ணாதடி, இங்கே பாருடி எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் எப்படியா வெளியே நிற்பா? எந்திரிங்க டேம் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு
அப்படியே வெளியே போகிறீங்க. ட்ரெஸ்ஸு போடுங்க. நீங்கள் போயிட்டு அனாவை தூக்குறீங்க. என்னம்மாச்சு? எந்திரிச்சிட்டியா? என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? நீ போ, என் கூட பேசாதம்மா. என்னை தூங்க வைக்கும் போது நீ என்னன்னு சொல்ல என்னை தூங்க வச்ச? அம்மா காலையில் நீ எந்திரிக்கும் போதும் உன் பக்கத்துலேயே இருப்பேன் தானே சொன்னேன். நான் எந்திரிக்கும் போது நீ என் பக்கத்துலேயே இல்லை. போ, என் கூட நீ பேசாத. எனக்கு கீழே இறக்கி விடு. ஆனால் நான் எதுவுமே பண்ணலடி. நான் உன் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். அப்பாவுக்கு கையெல்லாம் ரொம்ப வலிச்சுதாம்மா, கை காலெல்லாம். அதனால வா, எனக்கு நீ கை காலெலாம் அமுத்தி விடுன்னு கூப்பிட்டாரு. பாவம்ல அப்பா, ரொம்ப ஒர்க் பண்ணுறாருல. அதான் நான் அப்படியே கை காலெலாம் அப்பாவுக்கு அமுத்தி விட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டேன். அப்படியா? நிஜமாவா? ஆமாம், நிஜமாதான். அப்போ சடனா டேங் உங்கள் பின்னாடி இருந்து வந்து ஆனால் அவங்க கையிலேருந்து வாங்கிடுறான். உங்கள் அம்மா போய் சொல்கிறாடி. நைட்டு ஒன்று தூங்கி வச்சதுமே வந்து என் கூட படுத்துக்கிட்டா ரூமில். நானும் சொன்னேன், போ ஆனா தனியாக தூங்குறா, அவள் காலில் ஒன்று தேடுவா போன்னு சொன்னேன். ஆனால் வந்து என் கூட படுத்துக்கிட்டா. அப்போ என்ன பண்ணுவான் சொல்ல? அம்மா, அப்போ நீ என்கிட்ட போய் சொன்னியா? அதையான் என்னங்க பண்ணுறீங்க? நான் எப்போ அப்படி பண்ணேன்? நீங்கள் தானே கை கால் வலிக்குதுன்னு கூப்பிட்டீங்க. இல்லை, நான் கூப்பிடலையே. ஆனால் அவங்க அம்மா போய் சொல்கிறா, நீ என்னன்னு கேட்டுக்கோ. அப்போது உங்களை பார்த்து கியூட்டா ஆனா அப்படி பவுட் பண்ணுறா. போ மம்மி, இனிமேல் நீ என் கூட பேசவே பேசாத. உனக்கு என்னை விட்டு டேடாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ அப்போ பார்த்தாலும் டேடா கூடவே இருக்க. கிச்சன்லேயும் டேடா கூட இருக்க, ரூம்லேயும் நீ டேடா கூட தான் இருக்க, எல்லா பக்கமுமே நீ டேடா கூட தான் இருக்க. என்னை மட்டும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே சேர்த்துக்க மாட்டேறீங்க. ஏய் வாலு, நீ என்ன இவ்வளோ விவரமாயிட்டியா? மம்மியும் டேடி எங்கே இருக்கெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், நீங்கள் 2 பேர் மட்டும்தானே எப்போவுமே ஒன்றா இருக்கீங்க. தூங்கும் போது மம்மி மட்டும் எப்போவுமே உன் கூடயே தூங்குறா. ஆமாம், நீ பெரிய பொண்ணு ஆகிட்டில்ல, அதனால மம்மி ஒன்று தனியாக தூங்க வைக்கிறேன். அப்போது டாடா மட்டும் பெரிய பையன் இல்லையா? டாடாவும் பெரிய பையன் தானே, அவர் மட்டும் எதுக்கு உங்கள் கூட தூங்குறாங்க? இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரில, நீ டாடாட்டே கேட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. தியாகம் உங்களை பார்த்து அப்படியே கூப்பிட்றாரு கண்ட்ரி, இங்கே வாடின்னு. நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஹாலில் டிவியில் பொம்மை படம் போட்டுட்டு ஆனாவை உட்கார வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க. அவளும் அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருக்கா. அப்போதான் அவங்க அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உட்கார்றாரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அப்படியே தள்ளி போய் உட்காடுறீங்க. படலை ரொம்பலாம் பண்ணாத. குழந்த முன்னால அவ்வளோ கேவலமாக நான் பண்ண மாட்டேன். யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணுவீங்க. ஐயோ ஆமாம், அப்படியே இவங்க பெரியவங்க, இவங்களை எங்கே பார்த்தாலும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டேங் நல்ல மூடில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிட்டு, எதுக்கு இவ்வளோ கேவலமாக நடிக்கிற? என்ன விஷயம் கேளு, ஏதாவது ஒன்று இருக்கும், சொல்லு என்ன? அதை நான் எங்கள் அம்மாவையும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வரட்டுமா? அங்கே பாரு, குழந்த முன்னாடி இருக்கா, இல்லைன்னா அப்படியே பச்சையாக கேட்டுருவேன். வெக்கமா இல்லையாடி உனக்கு? அப்படியே ஆனால் திரும்பி பார்க்குறாட்டையாங்க. ஒன்றும் இல்லை அப்பா, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். நீ வா ரூமுக்கு, உனக்கு இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து முறைச்சிட்டே ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு, ஐயோ பேசாமல் இருந்திருக்கலாம், எதுக்கு தான் கேட்டணும். இவன் நல்ல மூடியில் இருக்கான்னு தானே கேட்டேன். இவன் பாரு இப்படி பேசிட்டு போகிறான்னு, போச்சு லட்சராக கொடுப்பான். ஐயோ அப்படின்னு புலம்பிட்டு ஆனாக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஆனாக்கு வாயெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு, அவளுக்கு புதுசாக ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு, அவள் தலையை கோம் பண்ணி விட்டுட்டு, அவளை பொம்மை படம் போட்டு டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு, அவளோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக டிவியில் தான் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. தேங்க அப்படியே அங்கே கோவமாக அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. இங்கே பாரு, எந்திரிச்சு போய்டு, செம வெறியில் இருக்கேன். நான் எங்கேயும் போகல. எப்படி நீ கேட்குற அப்படி? நான் போகிறேன் அப்படி நீ எப்படி கேட்குற? உனக்கு தெரியும் தானே அவங்க உன்னை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. உங்கள் அப்பா என்கிட்ட உன்னை அடமானம் வச்சுட்டான்டி. போ, இல்லை கூப்பிட்டு போ. காசுக்கு உன்னை கொடுத்துட்டான். போய் அவனை பார்க்கணுங்கிற. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? உங்கள் அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் எனக்கு தெரியாமல் நீ ஃபோன் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியும்.
தினமும் உங்ககிட்ட ஃபோன் பேசுவேன், உங்கள் அப்பா அம்மா காசு அனுப்பிச்சி விட்டுட்ருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் நீ போய் பார்த்துருக்கவும் செஞ்சுருக்க தானே? இல்லை இல்லை, தெரியாமலாம் போனதில்லை. ஃபோன் பேசுவேன், அவ்வளோதான். காசு அனுப்புவேன். ஆனால் போயெல்லாம் அவங்கள பார்த்தே 1 வருஷம் ஆச்சு. இப்போ எதுக்கு திடீர்னு அவங்கள பார்க்கணுங்கிற? தெரியல, ஒரு மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல் இருந்தது. எனக்கு ஏன் தெரியுமா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு? இதனால தான். அவங்க உனக்கு எவ்வளோ பண்ணாங்க, உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. உன்னை அவங்க அப்பா காசே இல்லை, அவன் என்கிட்ட அவ்வளோ கடன் வாங்கினான். அதுக்கு நீ என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, என்கிட்ட வேணால் ஒரு புள்ள இருக்குது, அதை கூட்டிகிட்டு போனான். நான் அப்படியே உங்கள் அப்பனை அடித்து கொண்டுலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் சரி நீ தான் கரெக்டாக இருப்ப, பிள்ளைய பார்த்துக்கிறக்கும் என்னை பார்த்துக்கிறக்கும்னு உன் கண்ணில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட் தெரிஞ்சிச்சு. சரின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்போது அவனை பார்த்து ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் கிட்டே வந்து அவனோட லிப்ஸை உங்கள் லிப்ஸ் மேலே வச்சு அப்படியே சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணுறான். 2 பேருமே மாற்றி மாற்றி சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவனோட தம்மை வச்சு உங்கள் லிப்ஸை அப்படியே தேய்க்கிறான். பாரு, ஐயோ திராட்சை பழம் மாதிரி இருக்குது, அப்படியே கடித்து தின்றலாம் போல இருக்குது. கடித்து சாப்பிட்டுமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அப்படின்னு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். எங்க ஆனால் வெளியே இருக்காங்க. இப்படி மூட்டை ஸ்பாயில் பண்ணாதடி. எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாவது ரொமான்டிக்காக பண்ணலான்னு வந்தா எங்க அது எங்க ஆனால் எங்க இவங்க மூட்டே இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தீங்க, எப்படி பேசுகிறீங்கன்னு. சரி சரி, நீ தான் மூடை ஸ்பாயில் பண்ண, வா வா மூடிக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். பாரு, நான் அழகாக இருக்கேண்ணா? ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க விட இந்த உலகத்தில் யார் அழகாக இருப்பா? சரி, நீ ஏன் எம்எல்ஏ இவ்வளோ லவ் வச்சுருக்க? நான் உன்னை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் உன்னை நான் மதிக்க கூட மாட்டேன், உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், உன்னை அடிக்கெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் என் மேலே எப்படி இவ்வளோ லவ் வச்சுருக்க? ஆனால் அவன் பிள்ளையே இல்லை, ஆனால் நீ அவளை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற. அவளோட பெத்த அம்மா கூட அவளை எப்படி பார்த்துக்க மாட்டா, அந்த மாதிரி பாசமாக நீ பார்த்துக்கிற. ஆனால் இல்லைண்ணா, ஒரு நாள் கூட அப்படியே பதறிடுற. எப்படி எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டம். அதனால அம்மாவும் பேச மாட்டாங்க, அப்பாவும் பேச மாட்டாங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டிலலாம் எப்போவாது குழந்தைங்க இருந்ததுன்னா அங்கே போயிடுவேன் விளையாடுறதுக்கு. ஆனால் அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்கள்ல. ஆனால் எனக்கு ஆனாவை ரொம்ப பிடிச்சிருது. தெரியல, ஆனாவை எனக்கு ஒரு பொண்ணா இல்லை எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஆனால் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவள் எவ்வளோ அழகாக இருக்காள். ஆனால் அவன் என் பொண்ணு தான், அவன் என் வயிற்றில் தான் பிறக்கல. ஆனால் அவளுக்கு நான் தான் அம்மா. அவளுக்கு எப்போவுமே நான் அவள் அம்மா இல்லைன்னு தெரியவே கூடாது, சரியா? சரி சரி, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. நீ எதுக்கு அழுகிற இப்போ சொல்லு? நீங்கள் தான் என்னால் வச்சுட்டீங்க. ஆனாக்கப்புறம் நான் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா அவன் என் மேலே பாசமாக இருக்க மாட்டாளா? அது எப்படி இருக்க மாட்டா? அவளுக்கு ஃபஸ்ட்டு யார் சொல்ல போகிறா? யாருமே அவளுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவளோட அம்மா. அப்புறம் தியாக், நம்ம குழந்தைய பெற்றுக்க வேணாம், சரியா? நம்மளுக்கு ஆனா மட்டும் போதும். நீங்கள், நான், ஆனா 3 பேர் மட்டும் போதும், ஓகேவா? நம்ம வந்து ஆனாவை கொண்டு போயிட்டு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விடணும். அப்புறம் அவளை பெருசானதும் நல்ல காலேஜில் சேர்த்து விடணும். அவளை நிறையா பெரிய பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கணும், சரியா? இங்கே பேசிகிட்டு இருக்க தியாங்கோட ஃபேஸ்லாம் மாறுது. அவனோட கிரப் அப்படியே உங்கள் மேலே ரொம்ப டைட் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஏங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அண்ணா? இல்லை, எனக்கு புரியல. அது எப்படி நீ சொல்லலாம் குழந்தைய நம்ம பெற்றுக்க வேணான்னு? எனக்கு இன்னும் பெற்றுக்கணும், இன்னும் 4 குழந்தை உங்க கூட சேர்த்து பெற்றுக்கணும். நீ என்ன குழந்தைய வேணாங்கிற? அது ஏன் குழந்தைங்க வேணாங்கிற? அப்படிலாம் நீ ஒன்றும் பேசிகிட்டு இருக்காது, சரியா? இல்லை, நானும் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். இங்கே பாரு,
டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. என்னடி பைத்தியமா நீ? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. தியாங், அது நம்மளுக்கு குழந்தை. இங்கே பாரு, அதை நான் முடிவு பண்ணும், நீ பண்ணக்கூடாது சரியா? என்ன நீ ஏதாவது பில்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கியா என்ன? நான் நினச்சேன் என்னடா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இவன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கான்னு. ஓ, அப்போ நீ பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படி தானே? இல்லைங்க, எங்கிட்ட நடிக்காத. எடுக்கிறியா இல்லையா? உண்மையை சொல்லு. ஆமாம். ஒத்தா அப்படின்னா டேங் கோவமாக எந்திரிச்சு பெட்டில் உட்காடுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் பவுன்ஸ் ஆகிட்டு போய் விழுகிறீங்க. பில்ஸ் எடுக்கும் போது என்கிட்ட சொன்னியா? சொல்றி ஒத்தா, என்கிட்ட பில்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னியா? இவ்வளோ எச்சத்தனமாக பண்ணுற. நான் தானே உன் புருஷன், என்கிட்ட கேட்காம பில்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்க. கருமம், அசிங்கமாக இல்லை உனக்கு? இல்லை அவங்க அது ஆனாவோட நல்லதுக்கு தானே. இங்கே பாரு, அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அதை நீ வந்துட்டு முடிவு எடுக்க வேணாம். மயிறு வெக்கமாக இல்லையாடி உனக்கு? வயலில் வருது நல்லா பச்சை பச்சையா. இப்போவே அந்த பில்ஸ்லாம் எடுத்து எங்கிட்ட கொடு. ஓ, எங்கே வச்சுருக்க? எந்திரி. அப்படின்னு அப்படியே உங்களை பெட்டில் இருந்து தரதுன்னு இழுக்கிறான். நான் எடுத்து தரேன் விடுங்க. தேங்க கை வலிக்குது. வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். இது உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக ஆகுது. எடு. நீங்களும் கபோர்டில் இருந்து போய் அந்த பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து தரீங்க. நிறையா வாங்கி வச்சுருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை கோவமாக பார்க்குறான். எதுக்குடி இத்தனை வெக்கமா இல்லை உனக்கு? அப்படியே கேட்காதீங்க. ஆனாவோட வாய் மூடு அப்படின்னு அவன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறான். தென் எப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் ஆனாவை கார்டனில் விளையாட விட்டுட்டு அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் அவளை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போட்டே அங்கே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அவனுமே ஆனாவை தான் பார்த்துட்ருக்கான். அவங்கள பார்க்கவே மாட்றான். அப்போ நீங்கள் தேங்க பார்க்குறீங்க, ஆனால் அவங்கள அப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்றான். ஸோ நீங்கள் அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. அவங்கள அப்படியே திரும்பி இப்படி முறைச்சி பார்க்குறான். அப்படியே ஐ டு ஐ 2 பேருமே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் பயம் தெரியுது, அவன் கண்ணில் கோபம் தெரியுது. அப்போ நீங்கள் உங்கள் காதை பிடிச்சிட்டு, சாரிங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நல்லவளாக இருக்கலாம் ஆஷி, அதுக்கு நீ இவ்வளோ நல்லவளாலாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், அப்படியே உன்னை முடிச்சு விட்ருவாங்க இவ்வளோ நல்லவளாக இருந்தீன்னா. அது யாரோ பெற்ற குழந்த தானடி, அதுக்கு வேண்டி நீ குழந்த பெற்றுக்க வேணாங்கிற அளவுக்கு போயிட்ட. ஏன் இப்படி இருக்க? எனக்கு தெரியல, எனக்கு ஆனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு குழந்த பெற்றுட்டேன் அப்படின்னா அந்த குழந்த அது மேலே நான் தனியாக பாசம் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி பண்ணிட்டேன்னா. அது நீ அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இல்லைங்க, எனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை ஆகிட்டா ஆனாவை நான் பார்த்துக்க மாட்டேன்னு ஆயிடுச்சுன்னா இது வேறு யாரோ குழந்தை தானே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துடுச்சுன்னா. நான் தான் சொல்கிறேன்ல, நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் பண்ணுவேன். ஏண்டி, எனக்கு உன் மேலே இருக்க நம்பிக்கை கூட உனக்கு உன் மேலே இல்லையா? இருக்கட்டும். ஆனால் சரிங்க பாரு, எதுவும் பேச வேண்டாம், விடு. நான் அந்த பெல்ட்ஸெல்லாம் தூக்கி போட்டேன். இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணாது. எனக்கு வேணும் குழந்தைங்க, இன்னும் நிறையா குழந்தைங்க வேணும், 4 குழந்தைங்க வேணும், புரியுதில்ல? வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்படியே ஆனாக்கிட்ட போய் ஆனாவை தூக்குறான். ஏய் ஆனா, உனக்கு தம்பி வேணுமா இல்லை தங்கச்சி வேணுமா? எனக்கு தம்பி வேணும்ப்பா. ஆனால் அம்மா எனக்கு தம்பி தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அன்றைக்கி. ஏய், நான் எப்போ நீ எப்படி சொன்னேன்? ஆமாம், நீ சொன்ன. அன்றைக்கி நம்மளாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அந்த குட்டி பாப்பா கிட்ட ஒரு தம்பி இருந்தது. அது மாதிரி எனக்கும் வேணும்னு சொன்னதுக்கு இல்லை குட்டி பாப்பாலாம் நீ நம்ம வீட்டுக்கு வராது நீ சொன்னில்ல அப்படின்னு அவளும் நேரம் பார்த்து உங்களை போட்டு கொடுக்குறா. அப்போ தேங்க உங்களை பார்த்து முறைச்சிட்டு ஆனா பக்கம் திரும்பிட்டு, இங்கே பாரு ஆனால் உனக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் குட்டி தம்பி வருவான், சரியா? அப்பா நீ இப்படி சொல்கிற, ஆனால் அம்மா அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன்ல பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு குட்டி தம்பி வந்துடுவான், சரியா? ஓகேவா? ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குட்டி தம்பி வந்துட்டா குட்டி தம்பி நான் மட்டும்தான் பார்த்துப்பேன். சரி நீ மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே தலையை கீழே குமிஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க. தென் எப்படியே நைட் ஆகுது. நீங்கள் ஆனாவை தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனாவை அப்படியே முட்டை கண்ணை வச்சு முழிச்சு உங்களே பார்த்துட்ருக்கா. ஏ ஆனா,
தூங்குடி, எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு டயர்டாக இருக்குது, நீயும் இப்படி பண்ணுற. தூங்கு, என்னை பார்த்ததே இல்லையா என்ன, இப்படியா மூஞ்சி பார்த்துட்ருக்க? மம்மி, நீ என்ன ஆஃப்டர்நூனும் தூங்க வச்சில்ல, அப்படி இப்போது தூங்குன்னு சொல்கிற. எனக்கு தூக்கமே வர மாட்டேது மம்மி. நீ அண்ணா டாடா ரூம் கூப்பிட்டு போறியா? நம்மலாம் ஒன்றா தூங்கலாம். ப்ராமிஸாக நான் ஒன்றா தூங்கிடுவேன். ஐயோ, சரி வா போகலாம். அப்படின்னு நீங்கள் ஆனாவை தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. தேங்க அப்படியே பெட்டில் படுத்துருக்கான். அவன் ஆனாவை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஆனாவை உங்கள் கையிலேருந்து வாங்குறான். ஏ வாலு, இன்னும் நீ தூங்கலையா? என்ன இங்கே சுற்றிட்டு இருக்க? எனக்கு தூக்கமே வரல டாடி. மம்மி என்ன ஆஃப்டர்நூனும் தூங்க வச்சுட்டு இப்போவும் தூங்க சொல்கிறாங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டுது. அடி பாவி, நீ என்னென்ன வாயெல்லாம் பேசுகிற? சரி வா, இங்கே படுத்துக்கோ, டாடி ஒன்று தூங்க வைக்கிறான். அப்படின்னு டேங் படுத்துட்டு அவளை அப்படியே அவனோட செஸ்ட்டோடு படுக்க வச்சுக்கிறான். நீங்களும் அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறீங்க. டேங் அப்படியே உங்களை இழுத்து அவன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். ஆனால் ரைட் சைட் செஸ்ட்லேயுமே உங்களை லெஃப்ட் சைட் செஸ்ட்லேயுமே படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே சீலிங்கை பார்க்குறான். அட் திஸ் மூமெண்ட் அவனுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவனோட குழந்தையும் அவனோட ஒய்ஃபும் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது. அப்போது நீங்கள் தேங்க அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க சிரிச்சுட்டே. அவன் அப்படியே உங்களை கீழே ஹெட் டவுன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவனுமே ஆனாவை தூங்க வச்சுட்டு உங்களே தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டுறீங்க. ஆனாவும் அப்படியே அவன் மேலே படுத்து தூங்கிடுறா. அவனும் உங்கள் 2 பேர்த்தோட ஸ்லீப்பையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே விட்டுடுறான். தென் அப்படியே ஒரு மிட் நைட் போல் ஆகுது. உங்கள் 2 காலுக்கு நடுவுலையுமே ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. தேங்க அப்போ உங்கள் காலுக்கு நடுவில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவனோட ஹேர் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. ஏய் பைத்தியக்காரி, முடிய பிடிச்சி எதுக்கிடி இழுக்கிற? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆனால் எங்க அவள் தூங்கினதை அவளை போய் ரூமில் படுக்க வச்சுட்டேன். நீ என்னடி பண்ணிட்டுருக்க? கையை விட்றி, தலையிலேருந்து கையை விட்றி. தேவங்க ஃபஸ்ட் எந்திரிங்கங்க அப்படின்னு அவங்க காலை 2யுமே க்ளோஸ் பண்ண போக்குறீங்க. அப்போ அவனோட ஹெட்டுமே அங்கே தான் இருக்குது. ஏ மூச்சு முட்டுது, காலை மூடாதுடி அப்படின்னு அவன் இப்போ உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. தூக்கத்துலையும் பார்த்தியா எவ்வளோ வெட்டாக இருக்க? சை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எந்திரிங்க அப்படின்னு அப்படியே நீங்கள் பெட்டில் எழுந்திரிச்சு உட்கார பார்க்குறீங்க. அப்போ அவன் உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் இருந்து ஒரு அவனோட டை மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே உங்கள் கையை 2யுமே கெட்டுறான். இங்கே பாருங்கள், மிட் நைட்டில் இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னை விடுங்க. இப்போ ஒன்று என்ன மிட் நைட்டில் பண்ணிட்டாங்க? இதெல்லாம் நான் பண்ணதே இல்லையா என்ன? ஆனால் நான் ஒன்றும் பண்ணும் போதும் எல்லாமே புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறப்பாரு. ஒத்தா அப்பா, அங்கே தான் நிற்கிறேன் நீ. ஏங்க என்னங்க இது? ஐயோ, தூங்க கூட விட மாட்டேறீங்க நிம்மதியா. என்னாலையும் தூங்க முடியலடி, சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஆனாவை கொண்டு போய் உடனே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே வந்தேன். நான் எவ்வளோ நேரம் தெரியுமா அப்படியே உன்னோட சட்டியெல்லாம் ஒத்து பண்ணிகிட்ருக்கேன். நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க. நானும் பொறுமையாக தான் பண்ணிட்டுருந்தேன் நீ எந்திரிக்கக்கூடாதுன்னு. தெரியாமல் நாக்கு உள்ள விட்டேன், நீ எந்திரிச்சிட்ட. தெரியாமல் பண்ணிட்டேன். நீ இப்படி எந்திரிப்பேன்னு தெரிஞ்சால் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே போயிடுச்சு நாக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி பாடு அவங்க கையை வச்சு அவுத்து விடுங்கங்க. நீ தான் எந்திரிச்சதுமே என் தலையை பிடிச்சி இழுத்தியே, வலிக்குது, நீ முடியலாம். நீ அப்படியே பாடு, உன் கையை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேற. பாரு, நெயில்ஸ்லாம் கட்டே பண்ணல, இன்னும் நீ போன வாட்டி கிழிச்சதே அப்படியே இருக்கு முதுகில். நீ அப்படியே பாடு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அப்படியே கீழே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே படுத்திருக்கீங்க. இப்போ அவன் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எந்திரிக்கிறான். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே இதாகிடுறீங்க மூஞ்சிலேயே. இப்போ அவன் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ்கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். சை, இன்னும் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, அதை வச்சு எது கிஸ் பண்ணுறீங்க? உன்னோட தானடி, என்ன ஓவராக பண்ணுற? யார் தான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடும், உங்களுக்கு தெரியும் தானே? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாயை தொடச்சிட்டு தான் வந்து கொடுத்தேன். என்னடி சினிக்கிட்டே இருக்க? சை, சினுங்காத, மூடிட்டு பாரு அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் பேண்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு
அப்படியே அவங்க 2 காலையும் நல்லாவே ரொம்பவே நல்லாவே வேணுக்குன்னே ஸ்ப்ரெட் பண்ணுறான். இப்போ இவ்வளோ தூரம் காலை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா என்ன? இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க? எனக்கு தெரியும் நீ மூட்டு படு அப்படின்னு அப்படியே மெதுவாக அப்படியே இன்செர்ட் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணிகிட்ருக்க அப்படியே உங்களோட கையை அப்படியே அவுத்து விட்டுடுறான். நீங்கள் உடனே அவனோட நெக்கை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவன் பெட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு உங்களை அப்படியே அவன் மேலே உட்கார வைக்கிறான். இப்போ நீங்கள் உங்கள் தலையை நல்லாவே பின்னாடி பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே அந்த ரவுண்டு முடிஞ்சதும் நீங்கள் அப்படியே ட்ரைன் ஆகி அப்படியே பெட்டில் விழுந்துடுறீங்க. அவனுமே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறான். தென் இப்படியே ரொம்ப ஹாப்பியாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் நீங்கள் டிவி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போய் பாத்ரூமில் போய் வாமிட் எடுக்கிறீங்க. கண்டினியூஸாக இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இதை யாருமே நோட் பண்ணல. ஸோ நீங்களுமே இதை பெருசாக எடுத்துக்கல. தென் 1 மந்த் இப்படியே போகுது. உங்களுக்கு பீரியட்ஸுமே ஆகலை. உங்களுக்கு செம்மையாக டவுட் வருது. சரி ஓகே ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் பிங்க் கலரில் டபுள் கோட் காட்டுது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. நீங்கள் அப்படியே பாத்ரூமில் ஷாக் ஆகிட்டு உட்காந்துடுறீங்க. சடனாக பாத்ரூம் யாரோ நாக் பண்ணுறாங்க. ஏ ஆஷி என்ன பண்ணுற? உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆகுது? என்னடி பண்ணிட்டுருக்க? வெளியே வா. ஒரு 5 மினிட்ஸ். கதவை தர. ஏங்க இருங்க வரேன் ஒரு 5 மினிட்ஸுங்க. கதவை திறன்னு சொன்னேன். ஏங்க என்னங்க இது பாத்ரூமில் கூட இப்படி பண்ணுறீங்க? போங்க வரேன். இங்கே பாரு என்னமோ திருட்டு தான் நான் பண்ணுறேன். கதவை திற. ஏங்க வரேங்க இருங்க அப்படின்னு நீங்கள் சும்மா ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த கிட்ட எடுத்து தூரமாக வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க டோரை. என்ன பண்ணுறக்கு? பாத்ரூமில் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று பண்ணுற. என்ன ஏன் மூஞ்சிலாம் அப்படி இருக்குது? எதுக்கு இப்படி வெறுத்து போயிருக்கு? ஒன்றும் இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியே போயிட்டு பெட்டில் போய் உட்காடுறீங்க. உண்மையை சொல்லு, நீ பார்க்க சரியே இல்லை. எதுக்கு போகிற மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை நிஜமாக ஒன்றும் இல்லை. அது எனக்கு கொஞ்சம் காலையிலேருந்து வயிறு சரியில்லை அதனால தான். சரி அதாவது மறைக்கிறேன்னு தெரியட்டும் உனக்கு இருக்கு அப்படின்னு அவன் அப்படியே வெளில படுக்கிறான். ஆனால் தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரிங்க வா நீ. உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க நெக்கெல்லாம் அப்படியே கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்கான். ஏங்க என்ன அது இன்னைக்கு வேண்டாமே. ஏன் வேண்டாம்? நேற்றுமே பண்ணல, முந்தா நேற்றுமே பண்ணல. டயர்டாக இருக்குன்னு இன்றைக்கி ஏன் பண்ண வேணாம்? இன்றைக்கி ஏதாவது காரணம் வச்சுருக்கியா என்ன? அப்படி இல்லைங்க அது எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருது. அதெல்லாம் தூக்கம் வந்துடும். மூடு வந்துடுச்சுன்னு வை தூக்கம்லாம் போயிடும். நீ இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண. தேங் கொஞ்சம் அப்படி தள்ளுங்களா அப்படின்னு அவனை தள்ளிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. அவன் அப்படியே உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்னடி உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்குது அதான் வேண்டான்னு சொல்கிறேன். வர மாதிரி தானே இருக்குது, வரலல்ல, இங்கே வா அப்படின்னு அவன் இப்போ பெட்டில் உட்காந்துட்டு திரும்ப உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். வேண்டாங்க அதான் மூடு இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி போ அப்படின்னு இப்போ அப்படியே கோச்சிட்டு பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் கன்வென்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்குறான். ஆனால் நீங்கள் தான் வேறு கடுப்பில் இருக்கீங்களே, நீங்களும் அப்படியே படுத்துடுறீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் உங்ககிட்ட திரும்பிட்டு எனக்கு இப்போ பண்ணியே ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் இன்னொரு சைடு திரும்புறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பேக்லேருந்து வந்து ஹக் பண்ணிவிட்டு சரி ஓகே பண்ண வேணாம், சும்மா மேலால் மட்டும் தடவிக்கிறேன். சத்தமாக எனக்கு மூடு இல்லைங்க, ஏன் இப்போ புரிஞ்சுக்கவே மாட்டுறீங்க? சரி அம்மா தாயே தூங்கு அப்படின்னு இப்போ அவனோட நெக்கை உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு அப்படியே அவனும் தூங்கிடுறான். நீங்கள் நைட்லாம் தூங்கவே இல்லை, அப்படியே சீலிங்கையே பார்த்துட்டு படுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தூக்கமே வரல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் தேங்க அப்படியே எழுப்புறீங்க. என்னடி தூங்க விட்டுறீ, தூக்கமாக வருது எனக்கு. தியாங் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன இப்போ தான் கேட்கணுமா? எனக்கு தூக்கம் வருது, காலைல கேளு. ஏங்க
ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்க. கடவுளே. அப்படின்னு அவன் இப்போ எந்திரிச்சு உட்காடுறான் பெட்டில். என்னடி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அது நான் கேட்பேன், கோவப்படக்கூடாது. சரி, கோவப்பட மாட்டேன். என்ன? நான் காஃபி போட்டு வரேன். ஏய் சி சொல்லு என்ன? அது அது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னாச்சு? அது என்கிட்ட நீங்கள் சொன்னதே இல்லை. அவங்க ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க? இப்போ எதுக்கு இதை பற்றி கேட்டிருக்க? என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா நீ? இப்போ ரொம்ப முக்கியம் அவன் ஏன் போனாங்கிறது. இல்லை, நீங்கள் அது என்கிட்ட சொன்னதே இல்லைல்ல, தான் கேட்டேன். அதை ஏன் காலையில் கேட்க வேண்டியது தானே? ஏன் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க வேண்டியது தானே? எழுப்பி கேட்கணுமா இதை? ஏதோ ஒன்று திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தான் தெரில. அதெல்லாம் சொல்ல முடியாது. மூட்டுப்பாடு கருமம். இனி எனக்கு தூக்கமே வராது. நான் போகிறேன் ஆனால் ரூமுக்கு. அப்படின்னு அங்கேருந்து எந்திரிக்கிறான். அப்போ நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அவனை பாவமாக பார்க்குறீங்க. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேட்டிருக்கேண்ணா? எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு வேண்டியதை மட்டும் சொல்லுங்க தயம் ப்ளீஸ். அப்படின்னு சொன்னதும் அவன் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே விண்டோ சைட் பார்க்குறான். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அவளும் நல்ல பொண்ணாக தான் இருந்தாள். எங்கள் வீட்டில் இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. நான்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு தெரியும் தானே நான் எப்படி பார்த்துப்பேன்னு. நான் எப்படி இருக்க மாதிரிலாம் ஃபஸ்ட்டு இல்லை. அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ரொம்ப பாசமாக இருந்தேன் அவன் மேலே. ஆனால் அந்த தாயோலி என் ஃப்ரெண்டு கூட போயிட்டா. இந்த பச்சை தேக்கு நான் என்ன குறை வச்சேன்னு தெரில. நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் எதுக்கு போனான்னு தெரில. வீட்டுக்கு ஒரு நாள் ரேண்டமாக வந்தேன், எதையோ மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு. அப்போது ஆனா பிறந்து அப்போ தான் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ. அந்த பிள்ளை பாவம் அப்படியே படுத்திருக்கு ரூமில். அந்த குழந்த முன்னாடியே அவளும் என் ஃப்ரெண்டும் அந்த கருமத்தை பண்ணிட்டுருந்தாங்க. கண்ணு முன்னாடியே பார்த்தேன். எதுவுமே பேசல, குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் தான் தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, குழந்தைய நீயும் வச்சுக்கோ, உன் குழந்தைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போயிட்டா அவங்க கூட. அதுக்கப்புறம் வந்தா திரும்ப மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவன் வேறு எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டான் போல் இவ்வளோ ஏமாற்றிட்டு. கர்மா சும்மா விடுமா என்ன? விடாதுல்ல. திரும்ப வந்தா, நான்லாம் குழந்தைய கண்ணில் கூட காட்ட மாட்டேன், போய் தொலை அப்படின்னு துரத்தி விட்டேன். நீ எதுக்கு அவ குழந்த முன்னாடி எச்சத்தனமா பச்சத்தே எப்படி பண்ணிட்டா? நீங்கள் அப்போ தேங்க அப்படியே ரொம்ப பாவமாக பார்க்குறீங்க. என்னை பாவமாலாம் பார்க்காத. இப்போ கடவுள் எனக்கு அதுக்கும் மேலே 2 மடங்கு, ஏன் 3 மடங்கு, 10 மடங்கு நல்ல பொண்ணை கொடுத்துருக்காரு. அவெல்லாம் ஏதோ ஒன்று கருமம், போய் தொலைறா சனியை. அது போனதே எனக்கு நிம்மதி. நீ இருக்க பாரு, எனக்கு அதுவே போதும்டி அப்படின்னு உங்கள் ஃபோரத்தில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை சிரிச்சிட்டு பார்க்குறீங்க. இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீ எதுக்கு இதை இந்த நேரத்தில் கேட்டேன்னு உண்மையை சொல்லணும், சரியா? என் பொட்டு குட்டியில் சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட வரான். அது எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க, அதில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னா அதான் கேட்டேன். அப்படியாங்க? என்னங்க கனவு வந்தது? அங்கே எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வரல, அதான் எழுப்பிட்டில்ல, இப்போவாது பண்ணலாண்டி, டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. அவன் அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தூங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். தென் எப்படி கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களே பார்த்துட்டு உங்ககிட்ட நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை ஆஷி, உனக்கு இந்த குழந்த வேண்டாம், நீ இந்த குழந்தைய அபோர்ட் பண்ணிவிடு. இந்த குழந்தை வந்துட்டா உன்னால் ஆனாவை பார்த்துக்கவே முடியாது. வேண்டாம், நீ நீ மாறிடுவ. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா கண்டிப்பாக சொல்கிறேன், நீ மாறிடுவ. வேண்டாம், அந்த குழந்தை பாவம், அதோட அம்மா நீ இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதுக்கு லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆனால் வேண்டாம் ஆஷி. இந்த குழந்தைய இப்போ நீ அபோர்ட் பண்ணிடு, யாருக்கும் தெரியாமல்.
அதான் உனக்கு நல்லது. யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். இதை நீ அப்படியே மூடி மறைச்சிரு. போயிடு, நீ ஹாஸ்பிட்டல் போ. போயிட்டு நீ அபோர்ட் பண்ணிவிடு. நீ பயப்படாத. பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. டேங்க் இது தெரியாமல் நீ பார்த்துப்பில்ல. எனக்கு தெரியும், நீ பார்த்து பண்ண அப்படின்னு உங்கள் வயிற்றில் கையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தென் இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நல்லாவே யோசிச்சுட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. வீட்டிலேருந்து அங்கே போயிட்டு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே படுத்திருக்கீங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு டாக்டர் உங்ககிட்ட வராங்க. ஆர் யூ ஷோர்? ஆர் யூ ஷோர்? டு யூ வாண்ட் டு அபவுட் திஸ்? யா, ஐம் ஷோர். ஐம் ஷோர் டாக்டர். ஐ வாண்ட் டு டூ திஸ். ஓகே வாங்க அப்படின்னு அனஸ்தேசியாவை உங்கள் ட்ரிப்ஸ்குள்ளே ஏற்றுறாங்க. தென் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போது அந்த ரூமுக்கு வெளியே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. என்னடா இப்படி சவுண்டு கேட்குதுன்னு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அங்கே அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததும் ஈர நாடியே அப்படியே அதிர்ந்து போயிடுது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கை கால்லாம் தானாக உங்களுக்கு நடுங்குது. அப்போ அங்கே இருக்க டாக்டரோட சட்டையை பிடிச்சிட்டு, இதெல்லாம் மனுஷனாடா? இதெல்லாம் மனுஷனா இல்லை மிருகமா? எதுக்குடா அபோர்ட் பண்ண? என் குழந்தை எதுக்குடா அபோர்ட் பண்ண? இப்படி ஒன்று இப்படி சாவடிச்சிடலாம் போல இருக்கு எனக்கு. எதுக்குடா அப்படி பண்ண? அதில் எப்படா என் சைன் இல்லாமல் அபோர்ட் பண்ணீங்க? ஹஸ்பண்டோட சைன் அதில் வேணும்ல, அது இல்லாமல் எப்படா பண்ணீங்க அப்படின்னு அங்கே இருக்க டாக்டரோட சட்டையை பிடிச்சிட்டு அவங்க கத்திட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தனாலையுமே அவனை ஹேண்டில் பண்ண முடியல. அவன் அப்படியே இப்போ கோவமாக ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் கழுத்தை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அவன் மூஞ்சி கொண்டு வந்துட்டு, எதுக்கிட்ட இப்படி பண்ண? எதுக்கிட்ட இப்படி பண்ண? என்கிட்ட கேட்டியாடி ஒரு வார்த்தை? என்கிட்ட சொன்னியா? இப்படி கொண்டியாடி என் குழந்தைய பாவி? எதுக்கிட்ட இப்படி பண்ண? சை, உன்னை அப்படியே கொண்டுறான் போல் எனக்கு கோவம் வருது. நீ சாவே, நீ எதுக்கு இனிமே நீ செத்து தொலை அப்படின்னு அப்படியே உங்கள் கழுத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே டயாங்க பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. சார் அவங்கள விடுங்க சார், அவங்கள எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவங்களே இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஏய் சி கையடு, இனிமேல் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என் குழந்தை எதுக்கடி கொன்ன? எதுக்கடி இப்படி பண்ண? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அந்த குழந்தை எப்படி வலிச்சு துடிச்சு செத்துருக்கும். எதுக்கடி இப்படி பண்ண? இல்லைங்க விடுங்க, தேவங்க வலிக்குது. எங்க ப்ளீஸுங்க, சாவிடி நீ சாவு. தேவங்க எங்க வலிக்குதுங்க, விடுங்க. எதுக்கடி என் குழந்தைய கொண்டு பாவண்டியது? உங்ககிட்ட நான் சொல்ல தானே செஞ்சேன் எனக்கு குழந்தைங்க வேணும்னு. எதுக்கடி இப்படி பண்ண? ஏண்டி குழந்தை பாவண்டி, அது எப்படி செத்துருக்கும் அப்படின்னு இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் 4ல் உட்காந்துட்டு அப்படியே அழுகிறான். நீங்களும் அங்கேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. பாவண்டி ஏண்டி இப்படி பண்ண? ஐயோ கடவுளே, என் குழந்தை ஐயோ என் குழந்தை. அவங்க எங்க சாரிங்க, எனக்கு நீ பண்ணல. ஆனாவோட நல்லதுக்கு தான் அவங்க பண்ணேன். ப்ளீஸுங்க அழாதீங்க தேவம். சி போடி நீ, என் மூஞ்சிலுமே இனிமேல் முழிக்காதடி நீ. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் நீ என் மூஞ்சிலே முழிக்காத. சி போ அப்படின்னு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறான் அழுதுகிட்டே. நீங்களுமே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அழுகிறீங்க. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே படுத்து தேம்பி அழுகிறீங்க. அப்போ அந்த நைட் தேங்க ஆனாவை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்போ அப்படியே ரொம்ப இதுவாக அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே யாருமே இல்லாமல் லைட்ஸ் கூட ஆன் பண்ணாமல் படுத்திருக்கீங்க. தேங்க லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுட் எடுத்து முன்னாடி வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அவன் மூஞ்சியெல்லாம் அழுது வீங்கி போயிருக்கு. அப்போ ஆனா, மம்மி நீ எதுக்கு இங்கே இருக்கா? உனக்கு உடம்பு சரியில்லையா? இங்கே என்னை தூக்கு மம்மி அப்படின்னு அவள் கையை உங்கள் பக்கம் நீட்டுறா. ஆனால் அம்மாவெல்லாம் உன்னை தூக்க முடியாது, இங்கே வா நான் தூக்குறேன் அப்படின்னு அவன் ஆனாவை தூக்கிட்டு அங்கே இருக்க பெட்டில் போய் உட்காடுறான். நீங்கள் அப்போ சாப்பிடவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணிலேருந்து மட்டும் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அழுது என்ன ஆக போகுது? அதான் கொண்டில்ல, மூடிட்டு தின்னு, நீ செத்துறாத அழுது சாப்பிடு அப்படின்னு அந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணுறான்.
எனக்கு பசிக்கல. எது பசிக்கலையா? அது எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக ட்ராமா பண்ணுற? ஏற்கனவே நான் உடஞ்சி போயிருக்கேன், இப்படிலாம் பேசாதீங்க. ஏச்சி முடி தின்னு அப்படின்னு உங்கள் அப்படியே எடுத்து ஊட்டி விட்றான். ஆனால் நீங்கள் சாப்பிடவே மாட்டுறீங்க. அவன் அப்படியே அந்த ஒரு வாயை மட்டும் உங்கள் வாயில் வச்சு திணிச்சிட்டு அப்படியே போய் அந்த பெட்டில் கோவமாக உட்காடுறான். அந்த திணிச்ச ஃபுட்டு அப்படியே உங்கள் மேலெலாம் அப்படியே விழுகுது. நீங்களும் வாயை துடைச்சிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே எனக்கு இப்போ உன்னை கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டுடலாம் போல இருக்குது. அப்படியே ஆத்திரம் வருது. எப்படி இப்படி ஒரு குழந்தைய கொல்ல மனசு வந்துச்சு அவனுக்கு? கொண்டுட்டேன்னு சொல்லாதீங்க. ஆனாவோட நல்லதுக்கு தான். சரி வாய மூடு, அவன் முன்னாடி எதுவும் பேசாத அப்படின்னு ஆனாவை பார்க்குறான். அவன் அவங்க 2 பேர்த்தையுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக மாற்றி பார்த்துட்ருக்கா. தென் இப்படியே ஒரு 2 days போகுது. டேங்கிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவன் அவங்கள மூஞ்சி கூட கொடுத்து பார்க்க மாட்றான். உங்ககிட்ட அவன் பேசவே மாட்றான். நீங்கள் என்ன கேட்டாலுமே ஆன்சர் பண்ண மாட்றான். ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்றான். தென் ஒரு 2 days கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. உங்களுக்கு இன்னுமே உடம்பு வீக்காக தான் இருக்குது. அவன் தான் எல்லாமே பார்த்துக்கிறான். ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்றான். ஒரு நாள் இப்படி தான் நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு அப்போ கால் ரொம்ப வலிக்குதுன்னு உங்கள் காலை நீங்களே அமுத்திட்டு இருப்பீங்க. அப்போ அவன் அப்படி ரூம்குள்ளே வந்தவன் அதை பார்த்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் கால் எடுத்து அவனோட லேப்பில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக அப்படியே அமுத்தி விட்டுட்ருப்பான். எதுக்குங்க என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ப்ளீஸுங்க என்கிட்ட பேசுங்கட்டா, ப்ளீஸுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல் இருக்குங்க. வேதனையாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்குன்னு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் எனக்கு வேண்டாங்க. ப்ளீஸுங்கட்டா என்கிட்ட பேசுங்க. தினமும் நைட்டு இப்போல்லாம் நான் தூங்குறது கூட இல்லை. உனக்கு தெரியும் தானே, நீ பண்ணதெல்லாம் மன்னிக்க முடியாத விஷயம் ஆஷி. ஆனால் நான் இந்த விஷயத்துக்கு சாகிற வர மன்னிக்கவே மாட்டேன் ஒன்று. உங்ககிட்ட நான் திரும்ப பேச ஆரம்பித்தாலும் எங்கிட்டேருந்து இதுக்கான மன்னிப்பு உனக்கு கிடைக்காது. சத்தியமாக சொல்கிறேன். இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. என் குழந்த அழாதீங்கங்க. சாரி ப்ளீஸ் தேவ், அழாதீங்கங்க. போடி, தினமும் நைட்டு செத்து பொழைச்சிட்ருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஞாபகம் வருதுடி, என்னால் கண்ணை மூட முடியல. குழந்தை மட்டும் இப்போ இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் வீடு. சே போடி நீ அப்படின்னு அப்படியே பெட்டில் ஓரமாக போய் படுத்துக்கிறான். நீங்கள் அவனை போய் சைடாக ஹக் பண்ண போகிறீங்க, ஆனால் அவன் அப்படியே உங்ககிட்ட இருந்து தள்ளி போய் படுத்துக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் எதையுமே ப்ராசஸே பண்ண முடியல. தென் இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் பெரிய டிஸ்டன்ஸே விழுந்துருச்சு. அவன் அவங்கக்கிட்ட சுத்தமாக பேசுகிறதே இல்லை. பேசினா ஆனாவை பற்றி மட்டும்தான் பேசுவான், வேறு எதுவுமே பேச மாட்டான். நீங்களும் அவங்ககிட்ட கெஞ்சாத நாளே இல்லை. தினமும் கெஞ்சுவீங்க பேசுன்னு, ஆனால் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டான். பிகாஸ் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். அந்த குழந்தையிலேருந்து அவன் அப்படியே ஸ்டெக் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ட்ராமசைசிங் ஆகிடுச்சு. அது என்னடா நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதுக்கு நீங்கள் தான் ரீசனுங்கிறதுனால அவனால் உங்களை மன்னிக்கவே முடியல, அவனால் உங்ககிட்ட பேசவே முடியல. ஒரு நாள் உங்ககிட்ட வரான், நீங்கள் படுத்திருக்கீங்க. அப்போ உங்களை பேக்லேருந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. இங்கே பாரு, எனக்கு இன்னொரு குழந்த வேணும், அவ்வளோதானே தவிர்த்து உங்ககிட்ட வந்துட்டு உன் உடம்புக்கு வேண்டி தான் வரேன், இந்த லஸ்ட்டுக்கு வேண்டி தான் வரேன்ட்டுலாம் இல்லை. எனக்கு இன்னொரு குழந்த வேணும். நீ நல்லா க்யூர் ஆகிட்டில்ல, 6 month ஆச்சுல, நம்ம இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். என்னால் முடியல, என்னால் அந்த குழந்தையிலேருந்து வெளியே வர முடியல. ஒரே ஒரு சொல்யூஷன், இன்னொரு குழந்தை இருந்தால் மட்டும்தான் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும். அதனால் எனக்கு இது வேணும். மித்தபடி நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் உங்ககிட்ட வரேன்லாம் நினச்சிக்காத, புரியுதுல? இதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவன் இப்படியாவது பேசுகிறானேன்ட்டு நீங்களும் உங்கள் தலையை அப்படியே ஆட்டுறீங்க ஓகேங்கிற மாதிரி. நீங்கள் அப்போ அப்படியே உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறீங்க. அப்போ அவங்க 2 கையும் பிடிச்சிட்டு, வேண்டாம் ட்ரெஸ்லாம் ஒன்றும் ரிமூவ் பண்ண வேண்டாம், சும்மா உன்னோட பேண்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ணு, நான் என்னோடய பேண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன், அது மட்டும் பண்ணால் போதும், எனக்கு மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை
அப்படின்னு அவன் அப்படியே உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மெதுவாக இன்செட் பண்ணி அப்படியே பண்ணுறான். அவன் அப்படியே உங்கள் கண்ணையே தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் அந்த லவ் அந்த லஸ்ட் எதுவுமே இல்லை, வெறும் வெறுப்பும் கோவம் மட்டும்தான் இருக்குது. உங்கள் கண்ணில் அவ்வளோ சோகம் இருக்குது. நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே 2 பேரும் மெதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறான். அவன் எதுவுமே பேசல. அப்படியே அவனோட பேண்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். தென் இதே மாதிரி வீக்லி 3 times 4 timesனு இதே மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் அவன் உங்ககிட்ட அந்த குழந்தைக்கு வேண்டி மட்டும்தான் வரான் அப்படிங்கிறது போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்குமே இது பிடிக்கல, ஆனால் குழந்தைக்கு வேண்டி இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவனுமே அவன் மனசை பொறுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான். தென் எப்படியோ ஒரு 2 months கழிச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அவன் அவ்வளோக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. பட் அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் அதே சமயம் அவனுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது அந்த குழந்தைய நினச்சி. தென் எப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் வயிறு நல்லாவே பெருசாக இருக்குது. தியாங் தான் எல்லா வேலையுமே வீட்டில் செய்கிறான், உங்களை எதுவுமே பண்ண விட மாட்டான். ஒரு நாள் நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க, உங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ சைடாக தான் திரும்பி படுத்திருப்பீங்க. அவன் அப்போ உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரான். இந்தா இதை குடிச்சிட்டு படுத்துக்கோ. இல்லை எனக்கு வாந்தியாக வருது, எனக்கு வேண்டாம். இது பாரு, இந்தா குடி, எந்திரி உட்காரு. எனக்கு வாமிட்டாக வருது, எனக்கு வேண்டாம். ஒரு டைம் தான் சொல்லுவேன், ஒழுங்காக எந்திரிச்சு உட்காந்துரு. இந்தா குடி, அப்புறம் இந்த குழந்தைங்க கொன்றாத. அவன் இப்படி உங்களை குத்தி காட்டிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. இப்போ நீங்கள் அப்படியே டிஆரி ஐஸோடு அவனை பார்க்குறீங்க. சாகிற வரைக்கும், நீ செத்து போகிற அளவுக்கு நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். வலிக்குதுல்ல, வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா? குத்தி குத்தி காட்டும் போது ரொம்ப வலிக்குதா என்ன? வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். இன்னுமே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, வரவும் மாட்டேன். இப்படி பண்ணிட்டேடி சி அப்படின்னு அந்த ஜூஸ் உன் கையில் கொடுத்துட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் அதை அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க அழுதுகிட்டே. ஒரு நாள் நீங்கள் கிச்சனில் ஆனாவை கையில் வச்சுட்டு சமைச்சிட்ருக்கீங்க. அவன் தூங்கி எழுந்திரிச்சு அப்போ தான் வந்திருப்பான். அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. வந்தவன் அப்படியே ஆனா அவங்க கையில் இருந்து வாங்குறான். ஏன் கொஞ்சம் நஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்த மூலையும் இப்போ வேலை செய்ய மாட்டுதா? எதுக்கடி அவளை தூக்கி வச்சுட்டு சமைச்சிட்ருக்க இவ்வளோ பெரிய வயிறை வச்சுட்டு? அறிவு மயிறு இல்லை உனக்கு? பைத்தியக்காரி. குழந்தை இனிமேல் தூக்கிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான். எப்படி வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு தூக்குற அவளை? இல்லைங்க, அதை அவள் அழுதுகிட்டே இருந்தாளா, அதை தூக்கி. என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். போ, எதுக்கு நீ ஃபஸ்ட்டு சமைச்ச? உன்னை சமைக்க சொன்னா? எனக்கு சாப்பாடு வேணும் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லைங்க, ஆனாக்கு அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போ, மூடிட்டு போ, கிச்சனை விட்டு வெளியே வந்துடுறது. பெரிய மாதிரி இவ்வளோ பெரிய வாயில வச்சுட்டு சமைக்கிறேன், குழந்தைக்கு பார்த்துக்கிறேன்னு. ரூம் விட்டே இனிமேல் வெளியவே நீ வர வேணாம், கிளம்பு அப்படின்னு அவங்கள கிச்சனில் இருந்து ரொம்ப ஹார்ஷாக பேசி வெளியே அனுப்பிச்சிடுறான். அப்புறம் இதே மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் ரூமில் படுத்திருப்பீங்க. உங்கள் காயெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் எல்லாத்துக்கும் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 9 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அவன் உங்களுக்கு கை கால்லாம் இப்போ அமுத்தி விட்டுட்ருக்கான். என்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டிங்களா என்ன? இனிமேல் என்கிட்ட பேசவே மாட்டிங்களா? அவ்வளோதானா? குழந்தை இன்னும் எத்தனை பேத்துக்கிட்டாலும் இனிமேல் என்கிட்ட பேச மாட்டிங்களா? ஆமாம், உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போதுமா? பேசவே மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு கால் அமுத்தி விட்டுட்ருக்கான். இப்போ என் காலை விடுங்க, ஒன்றும் நீங்கள் எனக்கு காலில் ஒன்றும் அமுத்தி கொடுக்க வேண்டாம். இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் இனிமேல் கெஞ்ச மாட்டேன். உனக்கு அமுத்தில் உனக்கு கால் அமுத்தி விட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை இல்லை, என் குழந்த உள்ளே இருக்குல்ல, அதுக்கு வேண்டி அமுத்தி விட்டுட்ருக்கேன். மற்றபடி உனக்கெல்லாம் ஒன்றும் அமுத்தலை. நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனால அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு பண்ணுறலாம் நினச்சிக்காத. உன்னை பில்ஸ் எடுக்கும் போதே நான் என்னெல்லாம் சொன்னேன், அப்படி பண்ணாதடின்னு. இப்போ குழந்தையவே இப்படி போய் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டேறீங்கன்னு ஏதோ நல்ல மாதிரி நடிக்கிற. தெரியாமல் பண்ணிட்டேங்க, அதுக்குன்னு இப்படி 1 வருஷம் ஆக போகுது நீங்கள் என்கிட்ட பேசி. என்னால் முடியலைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குட்டா. ப்ளீஸுங்க பேசுங்க. நீங்கள் அப்படியே கெஞ்சிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உங்கள் கையும் காலெல்லாம் அமுத்தி விட்டுட்ருக்கான். அப்படியே ஒரு 1 week போகுது. அப்போ உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடுது.
உங்களால் சுத்தமாக முடியல, உங்களுக்கு வயிறு அப்படியே ரொம்ப வலிக்குது. அப்போ ஒரு மிட் நைட் இருக்கும், தேங் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புறீங்க. ஏங்க தேங், ஏங்க ஏங்க என்ன என்னாச்சு? வயிறு வலிக்குதுங்க, ஒரு மாதிரி என்னால் முடியல, ஒரு மாதிரி எனக்கு வலிக்குது வயிறெல்லாம். அவன் அப்படியே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு லைட்லாம் போட்டு உங்களை பார்க்குறான். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, என்ன பாரு, ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஒன்றும் இல்லை, வா வா எந்திரி. வலிக்குதுங்க, கால் ரொம்ப வலிக்குது தேங். ஒன்றும் இல்லை, நீ இங்கே உட்காரு, நான் கார் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு ஒன்று நான் தூக்கிட்டு போகிறேன், இங்கே உட்காரு, எந்திரிக்காத சரியா? அப்படின்னு அவன் காரை அப்படியே பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஆனாவையும் தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான் காருக்கு. உங்களால் சுத்தமாக முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே அவனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அவன் ஷோல்டரில் மார்க்கே விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சி அவன் அப்படியே உங்களை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு வேகமாக காரை ஆன் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹரியாக வேலை செய்கிறாங்க. உங்களை அப்படியே அங்கே இருக்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டேங் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி வெளியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் இவ்வளோ நாள் உங்கள் கூட பேசாமல் இருந்திருப்பான். உங்களை இப்போ டெலிவரி பெயினில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஆனாவை கையில் வச்சுட்டு அப்படியே வெளியவே நின்றுட்டுருக்கான். அப்போ ஒரு டாக்டர் வெளியே வந்துட்டு, சார் நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டா? உள்ளே வர முடியுமா உங்களால்? உள்ளே வரணுமா? இல்லை மேம், குழந்தை இருக்கா, அவளை எப்படி தனியாக விட்டு வர முடியும்? அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க, ஓகே? நர்ஸ், இந்த குழந்தைய வாங்கிக்கோங்க இவர்கிட்ட இருந்து அப்படின்ட்டு அவங்க உடனே உள்ளே போயிடுறாங்க. அப்போத்தே ஆனாவை அந்த நர்ஸ்கிட்ட கொடுத்துட்டு, மேம் பார்த்துக்கோங்க, பொண்ணு நாங்கள் இல்லாமலாம் இருந்ததில்ல சார், இங்கே இருக்க டெலிவரி ரூமுக்கு தான் போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனா வாங்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க ரொம்ப பயந்துட்டே அந்த டெலிவரி ரூமுக்குள்ளே வரான். உங்களுக்கு டெலிவரி நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கத்துறதெல்லாம் அவனால் பார்க்கவே முடியல. அவன் அப்படியே வெளியே போக பார்க்குறான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஏங்க ப்ளீஸுங்க, போகாதீங்கங்க, என்னால் முடியல. நீங்கள் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தெம்பாக இருக்குது. நீங்கள் கூட இருங்கங்க ப்ளீஸுங்க, என் மேலே கோபப்பட்டுட்டு போயிடாதீங்க. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, ப்ரீத் பண்ணு சரியா? நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன், உன்கிட்டயே தான் இருக்கேன். ஆஷி இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு அவன் கண்ணை பார்க்க வைக்கிறான். அவன் கண்ணில் இப்போ தான் லவ்வே தெரியுது. ஆஃப்டர் 1 year கழிச்சு அவன் கண்ணில் நீங்கள் அந்த லவ்வை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான். ஒன்றும் இல்லைங்க, அழுகாதீங்க, ஒன்றும் இல்லை, புஷ் பண்ணு அப்படின்னு அவங்கள அப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு, நல்லா புஷ் பண்ணுடி, டாக்டர் சொல்கிறாங்க பாரு, நல்லா புஷ் பண்ண. முடியலங்க, வலிக்குதுங்க. ஒன்றும் இல்லை, நான் எங்கே இருக்கேன் பாரு, நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? நல்லா பண்ண. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். குழந்தைய எடுத்துகிட்டு நீ, நான், ஆனா, குழந்த 4 பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும்ல. சொல்லுடி, போகணுமா வேண்டாமா? போகணுங்க. அப்போ நல்லா புஷ் பண்ணிங்க பாரு. நான் உங்கள்கிட்ட தினமும் பேசுகிறேன் சரியா? இனிமேல் நம்ம நார்மலாக பேசலாம். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் எப்போவும் மன்னிச்சிட்டேன் சரியா? எனக்கு உன் மேலே கோவம் எதுவுமே இல்லை. நல்லா புஷ் பண்ணுடி. இங்கே பாரு, நான் இருக்கேன் தெரியுதா? அப்படின்னு நீங்களும் நல்லா புஷ் பண்ணுறீங்க. அப்போ சடனாக ஒரு சவுண்ட், அப்படியே டேங் ஃப்ரீஸ் ஆகிடுறான். மிஸ்டர் டேங், இட்ஸ் எ பாய் அப்படின்னு அந்த டாக்டர் அப்படியே அந்த குழந்தைய தூக்கி காட்டுறாங்க. டேங்க் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. அவனுக்கு அப்படியே அழுகியாக வருது. அவனையே அறியாமல் அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. அப்படியே நீங்கள் பாஸ் அவுட் ஆகிடுறீங்க. டேங்க் அப்படியே உங்கள் சைடு திரும்புகிறான். டாக்டர், இவளுக்கு என்னாச்சு? இவ்வளோ நேரம் இவன் நல்லா தானே இருந்தா, என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தா, இவளுக்கு என்னாச்சு? இவன் இப்போ பாஸ் அவுட் ஆகிட்டா? ஆஷி என்னை பாரு, ஆஷிங்க என்ன பாருடி, அப்படின்னு அவங்க கண்ணத்தை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீ எந்திரிக்கலன்னு வை, அப்புறம் அவ்வளோதான், நானே உனக்கு கொண்டு போட்டுருவேன். எந்திரிடி அப்படின்னு அவங்க தலையை போட்டு அப்படியே ஷேக் பண்ணுறான். தியாங், பிஹேவ் யுவர் செல்ஃப். பெயினில் அவங்க பாஸ் அவுட் ஆவாங்க டெலிவரி ஆனால் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே போங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, நீங்களாம் என்கிட்ட ஏதோ போய் சொல்கிறீங்க. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏன் அந்த மிஷினே ஆஃப் ஆச்சு? இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் மட்டும் எந்திரிக்கலன்னு வை, அவ்வளோதான் அவங்களெல்லாம். சார் ஃபஸ்ட் வெளியே போங்க சார்
அப்படின்னு அங்கே இருக்க நர்ஸ் டாக்டர்லாம் அவங்க பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய க்ளீன் பண்ணிட்டு வந்து டேங்க் கிட்ட கொடுக்க வராங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்க்கவே மாட்றான். இல்லை இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வாங்க, அப்புறம் தான் நான் குழந்தைய பார்ப்பேன். அவளுக்கு என்னாச்சு? அவளை எங்கே? சார் அவங்க உள்ளே இருக்காங்க சார், அவங்கள நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைய க்ளீன் பண்ணிட்டோம், நீங்கள் வாங்குங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே நார்மல் ஆகிட்டு வேக்கப் ஆகிடுவாங்க. என்னங்க நார்மல் டெலிவரி ஆனால் எல்லாருமே இதாகிடுவாங்க, நார்மலாக தானே இருப்பாங்க. ஏன் பொண்டாட்டி மட்டும் இப்போ எந்திரிக்க மாட்டேறா? அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீங்கள் தப்பாக டெலிவரி பார்த்துட்டீங்க, அவளை நான் பார்க்கணும், இப்போ எதுக்கு என்ன உள்ளோட மாட்டுறீங்க? சார் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஓவர் பெயினில் அவங்க பாஸ் அவுட் ஆகிட்டாங்க, அவங்க எந்திரிப்பாங்க சார், நீங்கள் குழந்தைய பிடிங்க. இல்லை இல்லை, நான் குழந்தைய வாங்க மாட்டேன், அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் குழந்தைய வாங்குவேன். குழந்தைய எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? வந்தாங்கன்னா அவங்ககிட்டயாவது நான் குழந்தைய கொடுத்துட்டு உள்ளே போகணும். அவங்கள எங்கே? அவங்கள யாரும் வரல. ஃபஸ்ட்டு என்ன உள்ளே விடுங்க. அவளை ஏன் பார்க்க விட மாட்டேறீங்க? சார் படித்தவர் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப மெச்சூராக இருக்கீங்க, பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க, அப்படியே சார் லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஏய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிய தானே செய்யுது? யாராக வேணால் இருந்துட்டு போங்க, இது கூட உங்களுக்கு தெரியல. இந்தாங்க குழந்தைய பிடிங்க அப்படின்னு டேங்க் கையில் குழந்தைய கொடுக்க போகிறாங்க. அவன் அப்படியே வாங்கவே மாட்டான். சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, குழந்தைய நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். வைப்பியா? என் குழந்தைய நீங்கள் வைப்பியா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? அப்புறம் என்ன சார் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? குழந்தைய நான் யார்கிட்ட போய் கொடுப்பேன்? உங்கள் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க, இங்கே நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, வேறு யாருமே வரல. அப்புறம் நான் யார்கிட்ட போய் சார் குழந்தைய கொடுக்குறது? தென் அப்படியே அவன் ரியலைஸ் பண்ணிவிட்டு குழந்தைய அப்படியே மெதுவாக கையில் வாங்குறான். அவன் கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஐயோ என்னால் முடியலைங்க, என்னால் பிடிக்க முடியல. சார் ஒன்றுமே இல்லை, இங்கே கையை காட்டுங்க அப்படின்னு அந்த நர்ஸ் மெதுவாக குழந்தைய வைக்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் அவனால் சுத்தமாக முடியல, கையெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகுது. அவங்க எப்படியோ அவனை கீழே உட்கார வச்சுட்டு அந்த பெஞ்சில் குழந்தைய கையில் கொடுத்துட்றாங்க. அவன் கையெல்லாம் அப்படியே பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு குழந்தைய அப்படியே மெதுவாக பிடிச்சிக்கிறான். குழந்தைய அப்படியே அவன் பார்க்குறான். அவனுக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அவனுக்கு அப்போ அந்த குழந்தையோட ஞாபகம் தான் வருது. அப்படியே இந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அவன் செஸ்ட்டோட சாய்ச்சி பிடிச்சிக்கிறான். அப்படியே தலையை அப் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப அழுகிறான். அவனே அறியாமல் டியர்ஸ் அவன் கண்ணிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. அங்கே இருக்க நர்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு உள்ளே வராங்க அந்த டெலிவரி ரூம்குள்ளே. அப்போ தான் நீங்கள் வேக்கப் ஆகியிருப்பீங்க. அப்படியே இதை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ அந்த நர்ஸ் உங்கள் கிட்டே வந்துட்டு, மேம் வெளியே இருக்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம், என்னாச்சு? ஐயோ ஹாஸ்பிட்டலே கொஞ்ச நேரத்துக்குள்ளே 2 பண்ணியிருப்பார் மேம், நாங்களாம் பயந்துட்டோம். நல்ல வேறு நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்க, ஏதோ நாங்கள் தான் டெலிவரி தப்பாக பார்த்து உங்களை ஏதோ பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு இது பண்ணுறாரு. குழந்தைய போய் கொடுக்குறேன் வாங்கவே மாட்டுறாரு மேம், அப்படி பிரச்சனை பண்ணுறாரு. என்ன என் குழந்தைங்க வச்சிருவியா அப்படி இப்படி, நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படிங்கிறாரு. குழந்தைய வாங்குங்க சார்னா, இல்லை நான் என் ஒய்ஃபை பார்த்து தான் குழந்தைய வாங்குவேங்கிறாரு. ஐயோ என்னால் சுத்தமாக முடியல மேம், நல்ல வேலை குழந்தைய கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். குழந்தைய கையில் கொடுத்ததும் அப்படி அழுகிறாரு. ஆனால் சொல்லப்போனால் நிஜமாகவே அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை நான் இத்தனை நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து பார்த்ததே இல்லை. அப்பா ஒரு செகண்ட்குள்ளே நீங்கள் பாஸ் அவுட் ஆனதும் ஹாஸ்பிட்டலில் 2 பண்ணியிருப்பார். நல்ல வேலை நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. உங்களை நீ நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதி. சீக்கிரம் மாற்றிடுறோம் அப்பா அப்படின்னு அந்த நர்ஸ் உங்ககிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்கீங்க. எப்படியோ உங்களை நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க. அவங்க உங்களை பார்த்துருந்தா அவனுக்கு உயிரே வருது. நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் குழந்தை இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஆனாவும் உங்ககிட்ட இன்னொரு சைட் இருக்கா. அவங்க உங்கள் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு விடவே மாட்டுறான். ஆனால் எதுவுமே பேசல. அவன் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அப்போ நீங்கள் டயர்டாக அவனை பார்த்து சிரிச்சுட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் எப்படி பயந்துட்டுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, நான் நார்மலாக தானே இருக்கேன். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கடி அப்படி பாஸ் அவுட் ஆனேன்? ஐயோ எனக்கு உயிரே போயிடுச்சு நீ அப்படி ஒன்று பார்த்ததும். பயந்துட்டேன். எனக்கு இன்னும் அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. அது ஓவர் பெயின்லாம் அப்படி தான் ஆகும். ரொம்ப வலிச்சுதாடி உனக்கு? ஆமாம், அதான் இங்கே பாருங்களேன் இந்த குட்டியை, எனக்கு இதை பார்த்ததும் வலியெல்லாம் போயிடுச்சு. தேங் இனிமேல் நீங்கள் எங்கிட்ட பேசுவீங்கல்ல, டெலிவரி ரூமில் வச்சு சொன்னீங்கல்ல உங்ககிட்ட பேசுவேன்னு, எங்கிட்ட பேசுவீங்களா ப்ளீஸுங்க? அதான் குழந்தெல்லாம் பிறந்துருச்சுல்ல, எங்கிட்ட இனிமேல் அப்படி பேசாமல் இருக்காதீங்கங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பேசுவீங்கள்ல என்கிட்ட, சொன்னீங்கள்ல, மன்னிச்சிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன்னு. ப்ளீஸுங்க, என்கிட்ட பேசுவீங்கள்ல. பேசுவேண்டி, உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கே போக போகிறேன்? உன்னை டெலிவரி ரூமில் அப்படி பார்த்ததும் அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு, செத்துட்டேன்டி நான் எப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியும்? இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் நானும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 வருஷம் நரகம் மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னால் உன்னை மன்னிக்க முடியல. இப்போ இந்த குழந்தைய பார்த்ததும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் நீ பண்ணது தப்புடி. அதுக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டால் தெரில. உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கடி போக போகிறேன்? உங்ககிட்ட பேசுவேண்டி நான், முட்டாள் அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ ஆனா சிரிச்சிட்டே, சீ மம்மி டாடியும் கிஸ் பண்ணுறீங்க, சீ ஏன் உனக்கும் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆனாவோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். தம்பிக்கு கொடுக்கல, தம்பி இப்போ தானே பிறந்திருக்கான், அவனுக்கு கிஸ் எல்லாம் வேண்டாம். அப்படியா? கிஸ் கொடுக்கக்கூடாதா? ஆமாம், கொடுக்கக்கூடாது. ஏதாவது கொடுத்தியா என்ன? ஆமாம், நீங்கள் ஜூஸ் வாங்க போனீங்கள்ல, அப்போ என்னால் சுத்தமாக முடியல. அப்போ நான் அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணேன். டாக்டர் சொன்னாங்க கிஸ் பண்ணாதீங்கன்னு, ஆனால் என்னால் முடியல. எப்போவுமே யாரெல்லாம் எதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நீ பண்ணுவேன், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். நீங்களும் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. ஐயோ, வேண்டாம். அவன் இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கான், அவன் வளரட்டும். ஆனால் தம்பி பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கான்ல? ஆமாம் மம்மி, தம்பி பார்க்க என்னையே மாதிரி இருக்கான். நான், தம்பி, டாடா 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம் மம்மி. அப்போ நான் இல்லை, நீ எங்களை மாதிரி இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கோம். போடி குட்டி வாண்டு, ஓவராக பேசுவா. போடி, அவன் பார்க்க என்ன மாதிரி தான் இருக்கான், நீயும் என்ன மாதிரி தான் இருக்க. நீங்கள் 2 பேரும் பார்க்க என்ன மாதிரி தான் இருக்கீங்க, நம்ம 3 பேரும் பார்க்க தான் ஒரே மாதிரி இருக்கோம். டாடி தான் நம்மளை மாதிரி இல்லை. இல்லை மம்மி, நான், டாடி, தம்பி 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், நீ தான் வேறு யாரோ மாதிரி இருக்க. ஏய் போடி, என்கிட்ட பேசாத அப்படின்னு நீங்கள் அவகிட்ட இருந்து அப்படியே ஃபேஸை திருப்புறீங்க. சும்மா சொன்ன மம்மி, நீயும் பார்க்குறக்கு எங்களை மாதிரி தான் இருக்க அப்படின்னு அவங்க சீக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறா. ஆனால் மிட் நைட்டில் எழுந்திரிச்சனால அவளுமே ரொம்ப டயர்டாகி உங்கள் பக்கத்துலேயே படுத்துடுறா. தேங் கொஞ்ச நேரம் கழித்து அவளை தூக்கி பக்கத்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே கிட்ட வராரு. பாடி, இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது எனக்கு. ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நிம்மதியாக இருக்குது. ஆஷி, ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரியுது நீ ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன்னு. எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட. நான் தரமாட்டேன். ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவன் அங்கே படுத்திருக்கா, இவன் இங்கே படுத்திருக்கான், கிஸ் கேட்குறீங்க? ஏய், 2 தூங்கிட்டு தானடி இருக்குது, ஒரே ஒரு கிஸ் கொடு. திடீர்னு நர்ஸெல்லாம் யாராவது உள்ளே வந்துடுவாங்க, டோர் லாக் பண்ணிவிட்டு வாங்க, தரேன். இதோ போகிறேன், போய் பூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போய் டோரை லாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரான். சரி, கொடு. வேணும்னா நீங்கள் வாங்க, நான்லாம் வரமாட்டேன். ஐயோ, என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு கிஸ்ஸுக்கு அப்படின்னு அவனோட லிப்பை அப்படியே உங்கள் லிப்பில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே போக போக கிஸ்ஸை ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போய் அவனோட டங்கெல்லாம் உங்கள் மவுத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். எப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, நானும் அப்படியே இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டேனோ, அடேங்கப்பா எவ்வளோ நேரம். சரி காய்ஸ், நான் அப்படியே போயிட்டு வரேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டாடா, பாய். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.